ஸோ கைஸ், இந்த வாகமன்லேருந்து தேக்கடி, அதாவது குமிளி, அந்த ரோடு இது தான். ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது ரோடு. இது வந்து ஸ்டேட் ஹைவே. கூகுள் மேப்பில் தான் பார்த்தேன். எப்படி சொல்லலாம், ஒரு மாதிரி வண்டிகள் அவ்வளோ வராமல் ரோடு நீட்டாக இருக்குது. இது வந்து வாகமன் டு குமிளி தேக்கடி போகிற ரூட். ஆனால் என்ன வெயில் தான், பரவாயில்ல, ஃபஸ்ட் டே அளவுக்கு இல்லை, பட் வெயில் இருக்கு. இங்கே ஏதோ ஒரு ரிவர் ஓடுது, இங்கே பாதை இருக்கு. இந்த மாதிரிலாம் தோண்டிங்கன்னா ப்ளீஸ் அது திரும்ப போட்டுருங்க. ஸோ கைஸ், நாங்கள் குமிளி வந்துட்டோம். இங்கே வந்து கிராண்ட் பெரியார் ரெசார்ட் மாதிரி ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருந்தது, ஒரு 1500 தான். அப்போ நாங்கள் வந்து கேட்டாங்க இங்கே என்ன பிளான் அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி எலிஃபெண்ட் கேம்பிங் போயிட்டு இங்கே பெரியார் நேஷ்னல் பார்க் போகலான் இருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம ரூம்னா 50 rupees டிஸ்கவுண்ட் இருக்கும், அது எதுக்கு நீங்கள் அனாமத்தா கலையிறீங்க, கம் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லி முன்னே போகிறார்ல, அவர் வந்து கூப்பிட்டு போகிறார். நான் வரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வில் கெட் சம் டிஸ்கவுண்ட் இஃப் ஐ கம், அந்த மாதிரி தலைவர் எங்களை கூப்பிட்டு போகிறாரு. இது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இப்போ நாங்கள் எலிஃபெண்ட் கேம்ப் தான் ஃபஸ்ட்டு போகிறோம். மொத்தமாக 2 ஸ்பாட் தான் பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்து சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே எதுவும் பிளான் பண்ணலை, அது ஏன்னு நாளைக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி இது சுற்றி பார்க்குறது தான் பிளானே. ஸோ இங்கே வந்து வியூ பாயிண்ட் இருந்துச்சு, பட் நாங்கள் வந்து வியூ பாயிண்ட் எதுவும் வேணாம், அது கொஞ்சம் ஒரு 20 kilometers இருந்துச்சு. நாங்கள் வந்து லேட்டாக தான் வந்தோம். 1 o'clock செக்இன் பண்ணோம். 2:15 ஆச்சு. இப்போது எங்கிட்டே ஒரு 3 or 4 hours தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சரி 2 லொக்கேஷன் போகலாம். அதுவும் இல்லாமல் தேக்கடியுமே நான் நிறைய இடம் பார்த்துட்டேன் கைஸ். ஃபுல்லாகவே நிறைய எலிஃபெண்ட் கேம்பிங் மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்புறமா கலரி கைண்ட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஒன், அதுக்கப்புறமா வியூ பாயிண்ட்டு, அப்புறமா பெரியார் நேஷ்னல் பார்க், அந்த மாதிரி தான். ஸோ வெரி ஃபியூ பிளேசஸ் தான் இருக்குது, ஐ மீன் நான் பார்த்த வரைக்கும். ஸோ அதனால எனக்கு இங்கே அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அந்த இதுவும் வரல. சரி கொஞ்சம் தானே இருக்கதை ப்ராப்பராக ஒழுங்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 2 places தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எலிஃபெண்ட் கேம்பிங், அது முடிச்சுட்டு பெரியார் நேஷ்னல் பார்க் தான் போகிறோம். ஸோ அங்கே வந்து ஷெட்யூல் டைம் மாதிரி போட்டிருக்காங்க, ஒரு நாளைக்கே 5 டைமிங் தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நான் இவங்கக்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி 3:30 தான் போட்டிருந்தாங்க, முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணவா அப்படின்னு. அவங்க வந்து இல்லை அங்கே கூட்டமே இருக்காது, நீங்கள் 3:30னா நீங்கள் ஒரு 3:15 போல் போய் புக் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது நாங்கள் அங்கே போயிட்டு அடுத்து நாங்கள் பெரியார் நேஷ்னல் பார்க் தான் போவோம். அங்கே போயிட்டு உண்மையில் அப்படி தான் இருக்கா, ஒரு நாளைக்கு 5 இது தானா, என்னென்ன கதை எப்படி அப்படிங்கிறத நான் அங்கே போய் பதிவு பண்ணுறேன். ஸோ இப்போ ஆன் தி வே டு எலிஃபெண்ட் கேம்பிங். ஸோ கைஸ், நாங்கள் எலிஃபெண்ட் கேம்ப் வந்துவிட்டோம். இங்கே வந்து எலிஃபெண்ட் மேலே சஃபாரி பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு 600, எலிஃபெண்ட் பாத்துக்கு வந்து 1500. ஸோ நாங்கள் இதை முடிச்சுட்டு அடுத்த ஒரு இடம் போகிறனால நாங்கள் வெறும் சஃபாரி மட்டும்தான் எடுத்திருக்கோம். இது முடிச்சுட்டு அடுத்த அந்த இடம் போகணும், அதனால் நாங்கள் அது ஒன்று எடுத்தோம். ஸோ பார்ப்போம். ஸோ காய்ஸ், ஆக்சுவலாக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, நாங்கள் வந்து அந்த எலிஃபெண்ட் கேம்ப் போயிருந்தோமா, அங்கே வந்து டிக்கெட்லாம் பே பண்ணிட்டு வெயிட் பண்ணிருந்தோம். ஆக்சுவலாக 3:30 வந்து எங்களுக்கு பெரியார் நேஷ்னல் பார்க் போகணும். அப்போது அங்கே வந்து நாங்கள் டிக்கெட் எடுக்கும்போது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டேன். என் கூட வந்தவங்களும் இருந்தாங்களா, அவங்ககிட்ட கேட்டோம் எவ்வளோ நேரம் ஆகும். அவங்க 1/2 hour அப்படின்னாங்க. சார் 1/2 hour தானே, அப்போ முடிச்சுட்டு ஒரு 3 o'clock போல் கிளம்புனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் அதுக்கப்புறமா தான் இருந்தது ட்விஸ்ட்டு. 1/2 hour வந்து ரைட்காக, நீங்கள் வந்து ஒன்ஸ் அந்த எலிஃபெண்ட் மேலே போனீங்கன்னா அந்த எலிஃபெண்ட் ரைட் முடிய 1/2 hour, பட் அந்த எலிஃபெண்ட் மேலே ஏறுறதுக்கு 1 hour ஆகிடும், ஏன்னா அவ்வளோ கூட்டம். ஸோ காய்ஸ், இதுக்கு வந்து நீங்கள் ப்ரீ புக் பண்ணிட்டு வரலாம், அங்கே அந்த ஆப்ஷன் இருந்தது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ண, எங்களுக்கு அது தெரியாது, எங்களை கூட்டின்னு வந்தவரும் அதை எங்கிட்ட சொல்லலை. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுற அந்த இது இருக்காது, நீங்கள் கரெக்டாக அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணலாம். இல்லை வரீங்க அப்படின்னா இதுக்கேற்ற மாதிரி வாங்க, ஏன்னா நாங்கள் பெரியார் பார்க் பிளான் பண்ணியிருந்தோம். பட் இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்ககிட்ட வந்து இல்லை இது லேட் ஆகுது, நாங்கள் வந்து இதை நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டு, ஓகே நான் நோட் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் நாளைக்கு வேணால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நாங்கள் பெரியார் பார்க்கு போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே போய் இங்கே எப்போ அது வந்து 9 to 6 சொல்லிட்டாங்க டைமிங். ஸோ இன்றைக்கி எங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு, இன்றைக்கி நாங்கள் அங்கே போகலைன்னா பெரியார் பார்க் ஃபுல்லாக போய் அது எல்லாத்தையும் என்னென்னு பார்த்து முடிச்சுட்டு
நாளைக்கு வந்து இது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். சப்போஸ் 5 o'clock எங்களுக்கு பெரியார் பார்க்கில் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு 5:30 5 போல் இன்றைக்கு இங்கே போயிடுவோம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பெரியார் நேஷ்னல் பார்க் போனால் தான் தெரியும். ஸோ நாளைக்கு வந்து ஆக்சுவலாக நான் வந்து சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா, மேகமலை தான் பிளானு. முடிச்சுட்டு மேகமலை போயிட்டு கோயம்புத்தூர் போயிடலான்னு பிளானு. பட் நாங்கள் இங்கே வந்துட்டோம் அப்படின்னா எங்களால் மேகமலை போக முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் ஒரு 7 or 8 அங்கே இருக்கணும். ஸோ நாங்கள் மேகமலை போனோன்னா எங்களால் அங்கே கோயம்புத்தூரில் அந்த டைமிங் இருக்க முடியாது, லேட் ஆகிடும். ஃபுல்லாக குமிளி தேக்கடி முடிச்சுட்டு நாளைக்கு கோயம்புத்தூர் போயிடுவோம். இல்லை நாளைக்கு காலையிலே எழும்பி மேகமலை போயிட்டு அப்படியே கோயம்புத்தூர் போயிடுவோம். நாங்கள் புக் பண்ண ஜீப் சஃபாரியோட ஃபஸ்ட் ஸ்பாட் இதுதான். ஸோ கைஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டு. நான் வந்து ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா, நான் அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ நான் இங்கே ஜீப் சஃபாரிலே தான் ஃபர்ஸ்ட் ஸ்பாட். இது வந்து முல்லை பெரியார் அந்த தண்ணி போகிற அந்த இதுதான் சொன்னாங்க. ஸோ இதான் எங்களுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்பாட் ஜீப் சஃபாரியில். கைஸ் நாங்கள் வந்து அந்த ஜீப் சஃபாரியில் இது 2வது ஸ்பாட்டு. இங்கே நாங்கள் வர வழியிலே நிறுத்தி யானை இருக்குது அங்கே பாருங்கன்னு சொன்னாங்க. அங்கேயும் பார்த்தோம். பட் இங்கே கொஞ்சம் கரெக்டாக சென்டரில் அது இருக்குது. இது கேமராவில் அந்தளவுக்கு தெரில. பட் நாங்கள் கிளம்பும்போதே சொன்னாங்க இங்கே ஒரு ஃபென்ஸு மாதிரி இருக்கும், அதை தாண்டி அனிமல்ஸ் எதுவும் வராது. மார்னிங் வந்து எலிஃபண்ட் அப்புறமா மான் ஸ்பாட் பண்ணதாக சொன்னாங்க. பட் இப்போ வந்து எலிஃபண்ட் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஆக்சுவலாக இதை பார்க்கணுன்னா நம்ம எலிஃபண்ட் கேம்ப்லேயே போய் பார்க்கலாம். பட் இது ஒரு ஃபன். இங்கே வந்து பார்க்க முடியுமா அந்த மாதிரி காட்டுக்குள்ளே ரேண்டமாக, அது ஒரு ஃபன் மாதிரி. ஸோ இது நல்லா தான் இருக்குது. ஸோ கைஸ் இது வந்து சத்திரம் பாயிண்ட்டோட 3rd வியூ பாயிண்ட்டு. நாங்கள் சென்ட்ரலில் ஒரு இடம் இருக்குல்ல, இங்கே தான் ஃபஸ்ட்டு போனோம். அங்கேருந்து இங்கே தான் அந்த எலஃபண்ட் ஸ்பாட் பண்ணோம். ஸோ இது சத்திரமோட 3rd பாயிண்ட். ஸோ அங்கேருந்து இங்கே வந்தோம். அங்கேருந்து கிளம்பும்போதே சொன்னாங்க இங்கே வந்து எவ்வளோ நேரம் நிற்கலாம், பிரச்சனை இல்லை, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ லுக் அட் திஸ் ப்ளீஸ். இது சூப்பர்பாக இருக்குது கைஸ். ஸோ கைஸ் இந்த ஸ்பாட் பக்கா. அண்ட் இங்கே ஒரு இது இருக்குல்ல, இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா என்சிசிக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்காக இதை கட்டிகிட்டு இருக்காங்களாம். பட் இது நாட் எட் ஃபினிஷ்ட். பட் இது சின்ன ஒரு இதுதான், ஐ திங்க் ஒரு 400 மீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து இன்னும் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கலையா. ஸோ இது கட்டி முடிச்சுட்டு ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இங்கே கேட்டதுக்கு. ஸோ இந்த பார்த்த விடுங்க, இங்கே பாருங்கள், இது சுற்றி வேறு லெவலில் இருக்குது கைஸ். எல்லாமே இது